இங்க ஒரு பொண்ணுக்கு ஒரு வித்தியாசமான வார்ட்ரோப் கிடைச்சிருக்கும். இப்போ இந்த வார்ட்ரோப்குள்ள எந்த பொருளை வச்சாலும் சரி 3 நிமிஷத்துலயே அது வந்து டபுள் ஆகிரும். இந்த பவரை யூஸ் பண்ணியே இப்போ இந்த பொண்ணு வந்து என்னெல்லாம் பொருள் வேணுமோ அதெல்லாம் டபுள் ஆக்கிட்டே இருப்பா, காசையும் வந்து டபுள் ஆக்கிட்டே இருப்பா. இவளோட தங்கச்சி வந்து ஒரு நாள் ஒளிஞ்சு நின்று இந்த மாதிரி இந்த பொண்ணு இந்த வார்ட்ரோப்ல வச்சு டபுள் ஆக்கிறத பாத்துருவா. சரி நம்மளும் போயிட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு காசை வச்சு இந்த பொண்ணு டபுள் ஆக்கிட்டு போயிட்டு நல்லா ஷாப்பிங்லாம் பண்ணிட்டு வந்திருப்பா. அப்போதான் அவங்க அக்காவுக்கு ஒரு ஐடியா வருது, நம்மளே எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறதுக்கு பதிலாக இப்போ நம்மளே வந்து டபுள் ஆக்கிட்டோம் அப்படின்னா நம்ம நல்லா வீட்டில் உட்காந்து ஜாலியா இருக்கலாம், நம்மளோட வேலை எல்லாத்தையும் வந்துட்டு நம்மளோட க்ளோன் செஞ்சிரும் அப்படின்ட்டு ஐடியா வரும். இந்த பொண்ணு பண்ண க்ளோன் வந்து இப்போ இவளுக்கு பதிலாக வெளியே சுத்திட்டு இருக்கும். தங்கச்சியை போயிட்டு அவங்க அக்கா மாதிரியே மீட் பண்ணி ரொம்ப பாசமா பேசிட்டு இருக்கும். அவங்க தங்கச்சியும் வந்து அக்கா தான் நம்ம கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக வந்திருக்கா அப்படின்ட்டு ரொம்ப பாசமா தான் பேசிட்டு இருப்பா. ஆனா பார்த்தா இப்போ அவங்க அக்கா திடீர்னு வந்துட்டு அவளை நம்பாத, அவ என்னோட க்ளோன் அப்படின்னு சொல்லியிருப்பா. இப்போ இந்த க்ளோனும் வந்து அவளோட கழுத்தை பிடிச்சி நெருக்கிட்டு இருக்கும். இப்போ அந்த வார்ட்ரோப் வந்து எல்லா பொருளும் டபுள் ஆக்கி கொடுக்கும் தான், ஆனா அப்படியே அதோட தன்மை மொத்தமா மாறிடும். இப்போ அவங்க அக்காக்கு வந்து தங்கச்சி மேல அதிகப்படியான பாசம் அக்கறைலாம் இருக்கும். டபுளா வெளியே வந்த க்ளோன் வந்துட்டு இப்போ அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். தங்கச்சி எப்படியாச்சும் கொன்னுறணும் அப்படின்றதுக்காகவே தான் சுத்திட்டு இருக்கு.